ஹலோ மக்களே, இன்னைக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்த ஒரு சூப்பர்வான ரெசின் ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்துட்டு டபுள் ஹார்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட பேஜ்ல வந்துட்டு இதை வந்து கிரியேட் பண்றோம். அதுலயும் வந்துட்டு இவ என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, எனக்கு வந்துட்டு வயலட் தீம்ல வந்துட்டு எனக்கு வேணும், ஃப்ரேம் ஃபுல்லாவே வயலட் தீம்ல இருக்கணும், ஒரு சி தீம் மாதிரி கிரியேட் பண்ணிவிடு. அதாவது லாவெண்டர், அதுக்கப்புறம் வந்து டார்க் லாவெண்டர், அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வயலட், அந்த மாதிரி வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு டிஃப்ரெண்டா ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா. அது மட்டும் இல்லாம இது வந்து அவளோட மேரேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கொடுக்க கிஃப்ட். அப்போ வந்து எவ்வளோ பர்ஃபெக்டா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. எனக்குமே அதை வந்து பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அது பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அவள் சொன்ன மாதிரியே நம்ம வந்துட்டு பேஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவள் வந்து அவளோட திங்ஸ் வந்து என்னெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படின்னா, பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து கொடுத்துருந்த இந்த ஃப்ளார்ஸ் இருக்குதுல்ல, அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே தான் ப்ரிசர்வேஷனுக்காக கொடுத்துருந்தா. வேற எதுவுமே எந்த திங்ஸுமே என்கிட்ட இல்லை, இந்த திங்ஸ் மட்டும்தான் இருக்கு, இதை வச்சுட்டு எனக்கு சூப்பராக பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தான். கொடுத்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சு பார்த்தோம். வச்சு பார்த்துட்டு என்ன மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவளோட அந்த ஹார்ட்டில் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு கீழே பேஸில் வச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்டாண்டில் வந்துட்டு எனக்கு வச்சு கொடுத்துரு மீதி இருக்கிறது. அண்ட் வந்து இவ வந்து ஒரு தீம் கொடுத்தாங்க, ரொம்ப ரொம்ப யூனிக்கான தீம், பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவளோட வெட்டிங் வந்துட்டு கிறிஸ்டியன் வெட்டிங். அப்போ வந்துட்டு அந்த தீம்ல எனக்கு வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா. அவங்களோட பூ வச்சதுக்கு எடுத்த ஃபோட்டோஸ், அது கூடவே வந்துட்டு அவங்களோட சர்ச் ஃபோட்டோஸ், பைபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரிங்கு, கேக் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாலை, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அவங்களோட தாலி, அது கூடவே வந்து ஒரு பைபிள் கோட்ஸ் ஆட் பண்ண சொல்லிட்டு அவளோட டேட்டையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த குட்டி ஹார்ட்ல வந்துட்டு அவளோட நேம் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தான். நாமளும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவள் லைட் செட்டிங்குமே வந்து பண்ண சொல்லியிருந்தா. ஆமாம், அதையுமே வந்து சூப்பராக வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த ஒர்க்கை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு மேரேஜ் அப்போ அவள் வந்துட்டு ஹஸ்பண்டு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருந்தா. இந்த மாதிரியான கியூட்டான ரெசின் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நமக்கு டிஎம் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து நம்மளோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.